Hi, welcome to Line Smart. இன்றைக்கி நம்ம February 2nd செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 7 to 8 தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Question number 7. Which of the following is incorrect? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கரெக்ட்னா எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. First one, a tangent to a circle will be perpendicular to the radius at the point of contact. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஒரு டேஞ்சன்ட், சரியா? ஸோ அது கண்டிப்பாக வந்து அந்த கான்டாக்ட்லேருந்து வர ரேடியஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி, 2 tangents can be drawn from any exterior point of a circle. ஆமாம், ஸோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இங்கேருந்து கரெக்டாக 2 டேஞ்சன்ட் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ 2 tangents can be drawn. ஸோ ஆப்ஷன் சி, the length of the 2 tangents drawn from exterior point to the circle are equal. இதே தான், இங்கேருந்து ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுற 2 டேஞ்சன்ட்டுமே ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி, 2 direct common tangents drawn to 2 circles are not equal in length. ஸோ இப்படி இருக்குது சர்க்கிள். ஸோ 2 சர்க்கிள் இருக்குது, சரியா? ஸோ இங்கேயும் இன்னொரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கேருந்து காமனாக இது பண்ணுற டேஞ்சன்ஸ் வந்து சேமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, சேமாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே இருக்குது, 2 சர்க்கிளுக்குமே காமனாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். Question number 8. If rupees 6,400 is divided among A and B in the ratio 5:3, then A's share எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ரேஷியோ வந்ததுன்னா நம்ம அதை வந்து எக்ஸுன்னு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ 5x 3x, அப்போது ஏவோட ஷேர் வந்து 5xும் பியோட ஷேர் வந்து 3x. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நமக்கு 6,400 கிடைக்குது. ஸோ 5x plus 3x equal to 6,400. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 8x கிடைக்குது. 8x is equal to 6,400. அப்போ x வந்து 6,400 divided by 8. டிவைட் பண்ணனா எனக்கு வந்து 800 வரும், 800 வரும். ஏன்னா 8 வந்து 64 டேபிளில் 8 டேபிளில் 8 டைம்ஸ் வரும். ஸோ 800 தான் ஆன்சர். எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் நம்ம 800 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏவோட ஷேர் கேட்டிருக்காங்க. ஏவோட ஷேர் வந்து 5x வரும். ஸோ அப்போது 5x, எக்ஸோட வேல்யூ 800 தெரியும். ஸோ 5 multiplied by 800. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 5 8s are 40, 2 zeros இருக்குது. ஸோ 4000 தான் வந்து ஏவோட ஷேர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். Question number 9. Find the unit digit of 117 power 20 இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்றதுனால இந்த 7 மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பருக்கு ஒரு ரூல் இருக்குது. நான் 7க்கு உள்ளது மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ முதல்ல 7 அப்படின்ற நம்பர் வந்து 1 பவரில் ரைஸ் ஆச்சுன்னா 7a தான் வரும். ஸோ யூனிட் டிஜிட் 7லே தான் இருக்குது. அதே 7என்ற நம்பர் வந்து 2 அப்படின்னு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 7 × 7, ஸோ 49 அப்படின்னு வரும். 49னா கடைசியில் இருக்கிற நம்பர் யூனிட் பிளேஸ் லாஸ்ட்டில் இருக்கிறது 9 தான். 49ல் 9 தான் லாஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட் நம்பரை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம், சரியா? அதே மாதிரி இப்போ மறுபடியும் 7 power 3 அப்படின்னா ஆல்ரெடி 7, இங்கே 9 இருக்கிறதுனால 9. 7 × 9 சார் என்ன வரும்? 63 வருமா? ஸோ அப்போ லாஸ்ட்டில் இருக்க யூனிட் பிளேஸை மட்டும்தான் போடணும். ஏன்னா யூனிட் டிஜிட்னா லாஸ்ட்டில் இருக்க யூனிட் பிளேஸ் மட்டும்தான், ஒன்ஸில் இருக்கிறது தான் 3. இப்போ மறுபடியும் 7 power 4 அப்படின்னு வந்ததுன்னா அதே 7 × 3 சார், 7 3 சார் என்ன வரும்? 21 வரும். ஸோ 1 தான் வரும், சரியா? இப்போ மறுபடியும் வாங்க 7 power 5. 7 power 5னா ஆல்ரெடி இங்கே 7 இருக்குது, இன்னொரு 5 ஆட் பண்ணோம். ஸோ × 1 வந்து என்னது? 7. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண வந்து 7931 7931 அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுது. 7 9 3 1
அதுக்கப்புறம் 7931 7931 இது வந்து ஒரு பவருக்கு ரைஸ் ஆச்சுன்னா 7, 2 பவருக்கு ரைஸ் ஆயிடுச்சுன்னா 9, 3னா 3, 4 4 பவருக்கு ரைஸ் ஆயிடுச்சுன்னா 1, மறுபடியும் 5 பவருக்கு ரைஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 7 தான், 6னா 9, 7 பவருக்கு ரைஸ் ஆச்சுன்னா 3. அந்த மாதிரி இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்னோட பவர் வந்து 20, 4 நம்பர்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால 1 times 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20th அப்படின்னு பார்க்கறதுல எனக்கு 1 தான் வருது. அப்போ யூனிட் பிளேஸ் வேல்யூவில் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து 7க்கு மட்டும்தான். இப்போ இந்த 7க்கு பதில் வேறு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு வேறு ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவோம். சரியா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. Question number 10 again வந்து ஒரு ரேஷியோ தான் வந்திருக்கு. The sides of a right angled triangle ஓட ரேஷியோ வந்து 8:15:7. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பெரிமீட்டர் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 150ன்றது வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 8x + 15x + 7x = 150. எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 30 வருது. ஸோ 30x = 150. அப்போ x = 150 divided by 30. 0 0 cancel, 3 1 times 5 times. அப்போ x ஓட வேல்யூ வந்து 5. இப்போ இந்த 5 வந்து நான் அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ 8 × 5 are 40. ஸோ அப்போ இங்கேயும் 40 இருக்குது, இங்கேயும் 40 இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து 40. நெக்ஸ்ட் வந்து 15 × 5 are வந்து 75 வரும். ஸோ இதுலேருந்து தெரியுது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 7 × 5 are 35. ஸோ 35 வரும். ஆனால் இங்கே 35 இல்லை, 85 இருக்குது. ஸோ 35 இருக்க மாதிரி எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் செக் பண்ணினேன். இது வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்து இங்கே எதுவுமே கரெக்டாக கொடுக்கல. ஸோ இந்த டேட்டு இது வந்து 6 ஃபெப்ரவரியோடது. 6 ஃபெப்ரவரியோட 100 கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 100 இது. ஸோ கொஸ்டின் நம்பர் 100க்கு வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்போது அதுக்கு எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு முதல்ல தெரியணும் அந்த கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்களா ரைட்டாக கொடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். பட் ரைட் ஆன்சர்னு பார்த்தோன்னா 35 தான் வரும். சரியா? கொஸ்டின் நம்பர் 11. த கார்ட் ஆஃப் லென்த் 20 cm. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளில் இருக்க கார்டுனா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டோட லென்த் வந்து 20 cm சொல்லியிருக்காங்க. இஸ் ட்ரான் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 24 cm ஃப்ரம் சென்டர். அப்போது சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 cm அட் த சென்டர். ஸோ இது 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா வந்து டயாமீட்டர். ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து இது வரையும் அந்த ரேடியஸ்னு சொல்லுவோம். இது ஃபுல்லான டயாமீட்டர். ஸோ நம்ம ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தனியாக டயாமீட்டர் அப்படி டபுள் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தான் ஃபார்ம் பண்ணும். இங்கே ஃபுல்லாக 20னா இந்த பாதிக்கு வந்து 10, இங்கே 24 வரும். இங்கே என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஹைபாட்டன்யூஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஏதாவது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். x square is equal to 24 square plus 10 square. 24 square என்ன வரும்? ஸோ பார்த்தீங்கன்னா 24 × 24 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 576 கிடச்சிருக்கு. 576 + 100. ஸோ எனக்கு ஆட் பண்ணனா எனக்கு வந்து 676 கிடைக்கும். 676 எக்ஸ் ஸ்கொயர் தான் 676. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 26 × 26 தான் வந்து 676. ஸோ அதனால் எக்ஸோட வேல்யூ வந்து 26 சென்டிமீட்டர். எக்ஸ்ன்றது என்னது ரேடியஸ் தான் 26. அப்போது டயாமீட்டர் வந்து இதை டபுள் பண்ணால் தான் எனக்கு வந்து டயாமீட்டர் கிடைக்கும். ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 26 × 2 are 52. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 12 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதோட டிகிரி வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிள் தான், பேசிக்கான சம் தான். யோசிக்காமலே வந்து ஆன்சர் வந்து பி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நான் அதை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பி ஆஃப் எக்ஸ் வந்து சும்மா பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு டிகிரி ஆஃப் 5 ஈக்குவேஷன், டிகிரி ஆஃப் 5 இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் போடுறேன். ஸோ 2x⁵ ப்ளஸ் 3x⁵2 சரியா, இப்படி இருக்குது. அதே q ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கணும், மேக்ஸிமம் பவர் 5 இருக்கணும், அதுதான் நம்மளோட க்ரைட்டீரியா. இப்போ என்ன பண்ணோன்னா அதே மாதிரி 9x⁵ ப்ளஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா x⁵5ன்னு இருக்கிறது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால 2வையும் 9ஐயும் ஆட் பண்ணி 11x⁵ ஆகும். அதே மாதிரி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் முதல்ல 3x² அப்புறம் 2x. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், குழப்பறதுக்காக இல்லை. பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய p ஆஃப் எக்ஸு ப்ளஸ் q ஆஃப் எக்ஸு ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்குதுன்னா அதே பவர் 5 இருக்கிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ இதே p ஆஃப் எக்ஸ் இன்ட்டு q ஆஃப் எக்ஸ்னால் 25 பவர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது மோர் வீடியோஸ் சேனல் செக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.